உயர்த்தப் போகிறார் என்றெல்லாம் ஒரு நாளும் பேசவில்லை. எந்நேரமும் எப்போதும் திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதே விஜய் என்பதாக இருக்கிறது. விஜய் ஒரு திமுக எதிர்ப்பாளர் என விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் விமர்சனம் செய்துள்ளார். திட்டமிட்டிருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் இந்த சாதிய மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வளருவதற்கு, வேரூன்றுவதற்கு இடம் கொடுத்துவிடக்கூடாது என்ற வேண்டுகோளையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்வைக்கிறேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அவர் தான் கட்சியை வளர்க்க வேண்டும், தான் முதல்வராக வேண்டும் என்பதை விட திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப வேண்டும், பகையை மூட்ட வேண்டும், மக்களிடத்திலே வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற செயல் திட்டமாக தெரிகிறது. அவர் தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் அந்த ஒன்றை மட்டுமே செயல் திட்டமாக கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார், அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரப்போகிறார், எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறார், எப்படி மது மற்றும் போதைப் பொருள்களை சுத்தமாக துடைத்தெறிய போகிறார், எப்படி அனைவருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கப் போகிறார், எப்படி கல்வியை மேம்படுத்தப் போகிறார், எப்படி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தப் போகிறார் என்றெல்லாம் ஒரு நாளும் பேசவில்லை. எந்நேரமும் எப்போதும் திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதே விஜய் என்பதாக இருக்கிறது. விஜய் இஸ் ஈக்குவல் டு திமுக வெறுப்பு என்கிற நிலைதான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.